எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நான் கொடுக்க விரும்புவது ஏக்கங்கள் பற்றி. ஏக்கங்கள், அதாவது நம்மளுடைய மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த விதத்தை இன்று நான் நன்குணர முடிந்தது என்பதற்காக இப்பதிவு பிடித்திருப்பேன், பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது நோம்பெல்லாம் முடிச்சிட்டு சரி நம்மளுடைய லீவு நாட்களை ஜியாரத்து போவோம், மெதினா போய் எல்லா இடத்தையும் பார்க்கும்போது அந்த ஈமானை நிலைப்படுத்தி கொள்வோம் என்பதற்காக வேண்டிதான் இங்கே வந்திருந்தேன். இந்த இடத்துல எனக்கு அல்லாஹ் கொடுத்த முறைதான் இது. நல்ல ஒரு உணர்வை கொடுத்தான் என்றே கூற வேண்டும். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் போதுமானவன். அதாவது நம்ம எல்லாருமே பிள்ளைகளை நம்ம தனியாக இருந்து வளர்த்திட்டோம், அதனால் பிள்ளைகள்கிட்ட இருந்து நமக்கு எதுவுமே வேண்டான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வார்த்தை அளவில் மட்டும்தான் பாருங்களேன், சில சமயத்தில் அதே பிள்ளைகளோட நம்ம வெளியில் போகும்போது ஐயோ என்னுடைய பிள்ளை இதை வாங்கி தர மாட்டாங்களா, என்னுடைய வீட்டுக்காரர் இதை வாங்கி தர மாட்டாங்களா, என்னுடைய தாய் தந்தை எனக்கு இதை வாங்கி தர மாட்டாங்களான்னு சில சமயத்தில் ஏங்குவோம் பாருங்களேன். ஆனால் அந்த ஏக்கம் தவறானது என்பதை நான் இன்று உணர்ந்தேன். அந்த உணர்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன், பிடித்திருப்பேன், பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது இன்னைக்கு நான் கடைக்கு போகும்போது ஒரு பொருள் எனக்கு வாங்கித்தர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏங்கினேன். கேட்டேன், வாய்விட்டு கேட்டுட்டேன். அதுக்கு அப்புறமேல தான் எனக்கு தோணுச்சு. அவங்க சொன்னாங்க இல்லை உனக்கு நான் வாங்கி தர மாட்டேன் சொன்னாங்க. உடனே எனக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம். உடனே நான் மஸ்ஜித்துக்குள்ளே போகும்போது கரெக்டாக என்னுடைய ஸ்லிப்பர்ஸை கழட்டி அங்கே வைக்கிறது, அந்த அறை, இங்கெல்லாம் ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கு செப்பல் வைக்கிறதுக்கு அறைகள் இருக்கு. அங்கே வைக்க போகும்போது அங்கே 3 ரியால் இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்தது, அதாவது கீழிருந்து எடுக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அதை திருப்பி கொடுத்துடணும், அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா. அந்த விதியை எனக்கு நினப்பு வந்தது. ஆமா இல்லை, இப்போ இந்த நம்ம கேட்டது பொருள் 1 ரியால் தான். 1 ரியால் தான். அந்த 1 ரியாலுக்கு பதில் 3 ரியால் இருக்கு. ஆனால் இதை எடுத்து நான் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்பதான் என்னுடைய பாக்கெட் கனத்தது, என்னுடைய பர்ஸ் கனத்தது. ஆமா இல்லை, அந்த 1 ரியால் அவங்க வாங்கி தரலன்னு சொன்னால என்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த 1 ரியால் ஜாஸ்தி இருக்கு இல்லையா, அந்த காசை நான் பயன்படுத்தி இருக்கலாமே. அப்பதான் எனக்கு தெரிந்தது ஏக்கங்கள் என்பது, அதாவது நாம எதுக்காக ஏங்குறோமோ அதை விட அதிகமானது, ஒரு துளி அதிகமானதாக இருந்தாலும் சரியே, பொருள் அளவிலும் இருந்தாலும் சரியே, அன்பளவில் இருந்தாலும் சரியே, எந்த வகையில இருந்தாலும் சரியே, நம்ம கிட்ட அதை விட ஓரளவு அதிகமாக இருந்த, ஒரு கடுகளவு அதிகமாக இருந்தாலும் ஏக்கப்பட அவசியம் இல்லை என்பதை அல்லாஹ் எனக்கு இன்று உணர்த்தினான் என்றே கூற வேண்டும். அப்புறமே என்னுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாச்சு. உடனே மஸ்ஜிதுக்குள்ளே போய் உடனே நல்லபடியாக தொழுதுட்டு அல்லாஹ்க்கு சுக்ரான், நன்றி சொல்லிட்டு வெளியில் வந்தேன். அதனால் ஏக்கங்கள் தேவையில்லை, ஏக்கங்கள் வேண்டாம். ஏக்கங்கள் இருந்தால் எல்லா வகையிலுமே நாம் டிஸ்டர்ப் ஆகும், அடிப்படுவோம், பின்னோக்கி சென்று விடுவோம். அது வேண்டாம் எனில் ஏக்கங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என நான் நினைக்கின்றேன். நீங்கள்